கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 51 வசனம் 5. என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் இரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருபோதும் உலக மனிதர்களுக்காக நாம் வேத வார்த்தைகளை விட்டு வழிவிலகி மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக பாவம் செய்து வாழக்கூடாது. தவறு என்று அறிந்தும் நாம் பாவம் செய்வோமானால் அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. ஆகவே ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் துணிகரமாக பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். ஏசாயா 51:5 என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் இரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்னுடைய நீதி சமீபமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நீதி செய்யும் வேளை வந்தது. அப்படியானால் அவர் நம்மை நியாயம் தீர்க்கும்படியான நாட்கள் சமீபமாயிருக்கிறது. அவருடைய இரட்சிப்பு வெளிப்படும். நீதி செய்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் முடிவு பரியந்தம், அதாவது நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் நீதி உள்ளவர்களாய் அவரோடு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டு அவரோடு வாழும் பாக்கியத்தை பெறுவோம். அதுவே முழுமையான ரட்சிப்பு. அவருடைய புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே நாம் எதை விரும்புகின்றோம் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். நிலையற்ற உலகத்திலே மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக பாவம் செய்து நித்திய ஆக்கினை அடைய வேண்டுமா? அல்லது இந்த உலக வாழ்வில் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்வோம். பாவ வாழ்வை விட்டு வழி விலகுவோம். கர்த்தரிடம் மனம் திரும்புவோம். நாம் அவரிடம் மனம் திரும்பி உண்மையாய் அவரை நோக்கி நாம் திரும்புவோமானால் நம்மை சேர்த்தணைக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரிடம் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய இரட்சிப்பு வெளிப்பட நாட்கள் சமீபமாயிருக்கிறது. ஆகவே உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நித்தியம் நித்தியமாய் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீதியை விட்டு வழி விலகாதபடி நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.